தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்ததாக நம்மோடு சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து சகோதரர் நிஜாம் அவர்களும் சகோதரர் முஸ்தபா இமாம் அவர்களும். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சிக்கு தயாராயிட்டீங்களா? நிபந்தனை எல்லாம் தெரியுமில்ல? போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் யார்? அமர் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு, உத்பா பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உத்கா பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி உமையா பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறதோ? ஆப்ஷன் ஏ, அமர் பின் அபி வக்காஸ். 24 வினாடிகள் இருக்கிறது. 17 வினாடிகள் இருக்கிறது. சரியான பதிலை சொன்னால் நிகழ்ச்சியில் தொடரலாம், இல்லை என்றால் வந்த வேகத்திலே திரும்பி செல்ல நேரிடும். 3 வினாடி. ஏ கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? முடிந்தது. ஏதான் சொல்லியிருக்கிறீங்க. தவறான பதிலை சொல்லி வெளியேறி இருக்கிறீர்கள். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நிறைய டைம் இருந்தது. யோசிச்சிருந்தால் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பாக பங்கேற்றிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் படி சிறக்க வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார் சகோதரர் அப்துல் வாஹித். அப்துல் வாஹித் பாய், என்ன பண்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்ஜினியர் இல்லை, டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பணி எப்படி போயிட்டு இருக்கு? நிகழ்ச்சி ரூல்ஸ் எல்லாம் தெரியும் தானே? போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி அப்துல் வாஹித் அவர்களுக்கான முதல் கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எத்தனை போர்களில் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டு உள்ளார்கள்? ஏ 19, டி 16, சி 17, டி 18. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எத்தனை போர்களில் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டு உள்ளார்கள்? சி 17. சி 17 கன்ஃபார்மா? படிச்சிருக்கீங்களா? சந்தேகத்தில் சொல்றீங்களா? படிச்சிருக்கீங்க. லாக் பண்ணிடலாமா? 18 வினாடி இருக்கிறது. சி கன்ஃபார்ம். சி என்பது சரியான விடையா? பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, சி என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3949வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சுலைமான் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிய பிறகு எத்தனை நற்பேறுகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள்? ஏ 3, பி 5, சி 4, டி 2. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கொஸ்டின் டஃபா இருக்கோ? படிச்சிருக்கீங்களா? 36 வினாடி இருக்கிறது. ஞாபகம் வரலையா? ஏ 3. ஏ 3 கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? 7 வினாடி இருக்கிறது. ஏ 3. கம்ப்யூட்டர் ஜி, ஏ 3 என்பது சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அப்துல் வாஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் நசாயி 693, அகமது 6644 ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கி உள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ 4, பி 5, சி 3, டி 6.
38 செகண்ட் இருக்கிறது. எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கி உள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். டி 6. டி 6 படித்திருக்கிறீர்களா? கேள்வியை நல்லா படிச்சுங்க. எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கி உள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6 வினாடி தான் இருக்கு. டி 6 கன்ஃபார்ம். டி 6 லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி 6 என்பது சரியான பதில். 2 ஹதீஸ் இருக்கிறது. 5 என்ற ஒரு இடத்திலும் 6 என்ற ஒரு இடத்திலும் இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் தொழுவதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? 500, 5000, 1000, 2000. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஏ 500. ஏ 500 கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். லாக் பண்ணிடுமா? 25 வினாடி இருக்கிறது. மாற்றலாம்னா மாற்றிக்கலாம் நீங்கள். இல்லை கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி 500 என்பது சரியான விடையா? சரியான பதிலை சகோதரர் அப்துல் வாஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பைஹக்கியில் 1821வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி 2வது சுற்றுக்கான முதல் கேள்வி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றொரு சகோதரன் பெயர் என்ன? ஆசாத் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாசிம் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆலிம் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கேள்வியை நல்லா படிச்சீங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றொரு சகோதரன் பெயர் என்ன? 50-50 சாய்ஸ் இருக்கு. 50-50 சாய்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா வெளியேற முடியாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கம்ப்யூட்டர் ஜி 50-50 ஆப்ஷனை சகோதரர் பயன்படுத்துகிறார். 50-50 2 தவறான பதில் நீக்கப்பட்டு விட்டது. இதில் எது சரியான பதில்? பி ஆசிம் பின் உமர் அலி. பி ஆசிம் பின் உமர் அலி. உமர். பி. கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் முஅத்தா 1260வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்நஹல் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? யானை, சிலந்தி, தேனி, எறும்பு. சி தேனி. சி தேனி. கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா 2000 ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும். தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். சி 28 செகண்ட் தேனி. இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம். சி தேனி. தேனி. கம்ப்யூட்டர் ஜி தேனி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கு ஆதாரம் அத்தியாயம் 16 அல் குரானின் அத்தியாயம் 16வது அத்தியாயத்தின் பெயர் தேனி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்வதாக நபிகளாரிடம் கூறியவர் யார்? அபு சுபயான் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாலித் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் 50-50 ஆப்ஷன் பயன்படுத்தினால வெளியேற முடியாது. சரியான பதிலை சொன்னீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பங்கேற்க முடியும். 50-50 ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் தானே? போயிடுச்சு, ஒரு ட்ரிப் தான். ஏ அபு சுஃபியான். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. தலைப்பு படிச்சிருக்கீங்களா கேள்வியை? மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்வதாக நபிகளாரிடம் கூறியவர் யார்? ஏ கன்ஃபார்ம். ஏ சொல்லியிருக்கீங்க. சரியான பதிலாக பார்ப்போமா? அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சகோதரர் அவர்கள் தவறான பதிலை சொல்லியிருக்கிறார். சரியான பதில்
புகாரியில் 3078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, முஜாஹி உபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் என் சகோதரர் முஜாஹித் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்று, இவர் என் சகோதரர் முஜாலித் தங்களிடம் ஹிஜ்ரத் செய்வதாக உறுதிமொழி அளித்து வந்திருக்கிறார் என்று கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது, ஆயினும் நான் இவரிடம் இஸ்லாத்திற்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதிமொழி வாங்குவேன் என்று கூறினார்கள். இது புகாரியில் 3078வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க பிரார்த்தனை செய்வோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பெரம்பலூரிலிருந்து வந்திருக்கிறார்கள் சகோதரர் அகமது பாஷா மற்றும் கலிவா. நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியுதுனா போயிடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, குழம்பு வைத்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி உன் பக்கத்து வீட்டாருக்கு கொடு என்று யாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, பி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நீ குழம்பு வைத்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி உன் பக்கத்து வீட்டாருக்கு கொடு என்று யாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? பி கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, பி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5520வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த மாதத்தின் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது ஆகும் என்று கூறினார்கள்? ஏ ரஜப், பி துல்ஹஜ், சி ரமலான், டி துல் ஹதா. எந்த மாதத்தின் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறினார்கள்? டி பி 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 கன்ஃபார்மா? தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? தவறான செய்தி சொன்னா வெளில போறீங்க. துல்ஹஜ் சரியான பதிலா? பார்த்துலாமா? கம்ப்யூட்டர் ஜி, பி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 969வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தயமம் உடைய வசனம் இறங்கிய பயணத்தின் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய கழுத்து மாலையை இரவலாக வாங்கி சென்றார்கள்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, பி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, சி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, டி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. தயமமும் உடைய வசனம் இறங்கிய பயணத்தின் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய கழுத்து மாலையை இரவலாக வாங்கி சென்றார்கள்? ஏ பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியான பதிலா? ஏ சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 336வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன? ஏ உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன? சி ஆப்ஷன் முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா. சி ஆப்ஷன். சியா
முலைக்கா ரலி அல்லாஹு அன்ஹா. தவறான பதில் சொன்னீங்களா வெளில போயிருங்க. சரிதான் ஜி. கன்ஃபார்ம் தானா? உறுதியா? கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 380வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி. இதில் வந்து உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் கொடுக்கப்படும். 50-50 ஆப்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா அந்த 3 ரவுண்டில் 3 கேள்வியில் நீங்கள் வெளியேற முடியாது. உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி, எங்கிருந்து நிதி வந்தால் அள்ளித் தருவதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகளார் கூறினார்கள்? பஹ்ரைன், யமன், சிரியா, எகிப்து. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 50-50 ஆப்ஷன் இருக்கு. எங்கிருந்து நிதி வந்தால் அள்ளித் தருவதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகளார் கூறினார்கள்? ஏ பஹ்ரைன், பி யமன், சி சிரியா, டி எகிப்து. ஏ ஆப்ஷன் பஹ்ரைன். ஏ பஹ்ரைன். 50-50 ஆப்ஷன் இருக்குது. பயன்படுத்தலை அப்படின்னா போயிடும், முடிய போகிறது, முடிந்து விட்டது. ஏ சரியான பதிலாக பார்ப்போமா? ஏ என்பது சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் 5 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இது தொடர்பான ஹதீஸ் புகாரியில் 3137வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இரண்டாவது சுற்றின். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உபதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நீங்கள் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்தியதால் வெளியேற முடியாது, பதில் சொல்லியாக வேண்டும். பயன்படுத்தலை, பயன்படுத்திக் கொள்ளலாம். 50-50 பயன்படுத்த எது உங்களுடைய சாய்ஸாக இருக்குது? இதில் எது இருக்குது உங்களுக்கு? சாய்ஸ் தான், எது இருக்கு சொல்றதா எது சொல்லுவீங்க? 50-50 பயன்படுத்திக்கலாம். ஐடியா இல்லை, போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி 50-50. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உபதா பின் சாமித். பி கன்ஃபார்மா பார்த்துடலாமா? கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். 6 கேள்விக்கு பதில் சொல்லி 2000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2924வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 3வது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும், வெளியேற முடியாது. சரியா? உக்கால், மஜன்னா, துல் மஜாஸ் ஆகியவை என்ன? காபாவில் இருந்த சிலைகள், குறைசிகளின் கடவுள், அறியாமை கால கடைவீதிகள். இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 50-50 சாய்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. உக்கால், மஜன்னா, துல் மஜாஸ் ஆகியவை என்ன? ஏ காபாவில் இருந்த சிலைகள், பி குறைசிகளின் கடவுள்கள், சி அறியாமை கால கடைவீதிகள், டி இதில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் சி அறியாமை கால கடைவீதிகள். படிச்சிருக்கீங்களா? யூகத்தில் சொல்றீங்களா? படிச்சிருக்கேன் ஜி. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் ஜி சி லாக் பண்ணுங்க. சரியான பதிலா? சகோதரர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இதுவரை நீங்கள் 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் அடுத்த சுற்று, 3வது சுற்றுக்கு போறீங்க. விரும்பினா வெளியில் போயிடலாமாங்க ஜி? அதோட முடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி தெரியலன்னா முடிச்சுக்கிட்டு வெளியே போயிடலாமா? 3வது சுற்றில் அந்த சாய்ஸை பயன்படுத்தினா போக முடியாது, பயன்படுத்தலைன்னா போகலாம். சரி. 3வது சுற்றில் வந்து ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் நீங்கள் அடுத்த கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். சரி.
தேர்வு செஞ்சுட்டா போக முடியாது. ஆமாம், சாய்ஸை பயன்படுத்திட்டால் நீங்கள் போக முடியாது. சார் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன். குரான் எழுத்து தேர்வு, குரான் கொஸ்டின் எடுக்கிறது, வந்து அது திருத்துறது, இந்த மாதிரி ஒன்றும் தொழிலில் ஒன்றும் பார்க்கல. தலைவராக இருக்கிறேன், பெரம்பலூரில் இது கிளையில் தலைவராக இருக்கிறேன். போன ட்ரிப் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்களா? ஆமாம், கலந்துக்கிட்டேன். பரிசு வாங்கினீங்களா? வாங்கலைங்க. வாங்கலையா? வாங்கலை. பரிசு கிடைச்சிருக்கோம். நீங்கள் நீங்கள் இருக்குங்களா இல்லை வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை மீண்டும் தொடர்றீங்கன்னு கேட்டீங்க. நான் தொடர்ந்து போகிறேன்னு சொன்னால் அப்புறம் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வெளியே போயிட்டேன். பல கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறீங்களா? எப்படி படிச்சிங்க? எவ்வளோ நாள் முயற்சி பண்ணீங்க அந்த இதுக்கு போட்டியில் கலந்துக்கிறது? நான் எப்போவுமே படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். வருஷம் பூரா குரான் ஹதீஸை படிச்சுட்டே இருப்பேன். அதனால் ஓரளவுக்கு தெரியும். அதுதான் ஒரு மூமினுக்கு அவசியமானது. குரான் வசனங்களை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். அதை படித்து உயிரோட்டம் கொடுத்து வாழ வேண்டும். தொடர்பு இருந்துகிட்டே இருப்பேன். நான் அதில் இருக்கணும். அது நல்ல ஒரு பழக்கம். போயிடலாமா மூன்றாவது ரவுண்டுக்கு? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது ரவுண்டின் முதல் கேள்வி, வலீத் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு சகோதரர்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயாஸ் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, டி காலித் பின் உபை ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் 4000 ரூபாய் அன்பளிப்பு கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா? இதில் நீங்கள் வெளியேறினீர்கள் என்று சொன்னால் 3000 ரூபாய் அன்பளிப்பு கிடைக்கும். சாய்ஸ் இருக்கு. இந்த கேள்விக்கு பதிலாக நீங்க வேற கேள்வி பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி பயன்படுத்திக் கொண்டால் வெளியேற முடியாது, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அடுத்தது ஒரு கேள்வி தானே, அதுக்கு மேலே என்ன இருக்குது அந்த சுற்றுல? மொத்தம் 3 கேள்வி. அதில் ஒரு கேள்வி மட்டும் விடை தெரியல, நீங்க மாத்திக்கலாம் வேறு கேள்வி. சரி, இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுக்கிறீங்க? ஆமாம். இன்னும் சாய்ஸ் இருக்கு. ஒரு கேள்வி வேற கேள்வி மாத்திக்கிட்டீங்கன்னா வெளில வேற முடியாது. தெரியாது போச்சுனாக்கா வெளில போய்க்கிறீங்க. வேற கேள்வி கேட்டாங்கனாக்கா அதையும் தெரிஞ்சு வெளியேறுகிறீங்க. ஆமாம். இதுல வந்து உங்களுக்கு சரியான பதில் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஏ ஆப்ஷன், காலித் பின் வலீத். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாப்போமா? பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியான விடை சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பாக கிடைத்திருக்கும். இதற்கு ஆதாரம் பதுகுல் பாரி 4560 ஹதீஸ் விரிவுரையில் இடம்பெற்றிருக்கிறது. வலீத் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரர் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற உங்களுக்கு மேலும் மேலும் மார்க்க சிந்தனையும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். சகோதரர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரூபாய் 3000 அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடியவர்கள்